செய்யணும். நானா போய் மாத்தலாம். கொஞ்ச நேரத்துல அழுது விட்டாரு. உனக்கு தெரியாது. மோசமானவன். ஆமா. நான் போனேங்க திருப்பதிக்கு திருவண்ணாமலை ஒரு பைபாஸ்ல நின்னு. திருப்பதிக்கு திருவண்ணாமலை மேல இருக்கலாமா கால? புறப்பட்டு வருவது நாளின் தம்பி. அப்படி வருகின்ற நேரத்தில் ஏன் தம்பி எங்கேயோ வழிமாறி திசைமாறி சென்று விட்டால் நினைக்கின்றேன். அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தம்பி உயிரை மேவிய உடல் மறந்தான். கலை மறந்தான். கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சி வாழ்த்தை நான் மறந்தேனே. ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்க பரம்பொருளே பணி அளக்கக்கூடிய தெய்வமே இந்த இன்பபுரி நாட்டில் எளிமையான கொடிய பெண்ணாக பிறந்து சந்தியா என்ற பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வந்தவர்கள் அனைத்திடமும் குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வருவது வரைக்கும். ஆனா இதுவரை போனவனை காணுமே. எதிர்பார்க்கிற மாதிரி நன்றி செய்யணும். நானா போய் மாத்தலாம். கொஞ்ச நேரத்துல அழுது விட்டாரு. உனக்கு தெரியாது. மோசமானவன். ஆமா. நான் போனேங்க திருப்பதிக்கு திருவண்ணாமலை ஒரு பைபாஸ்ல நின்னு. திருப்பதிக்கு திருவண்ணாமலை மேல இருக்கலாமா கால? என்ன பொருள் உள்ள கட்டி தெரியாது. அனாவசியமா இருக்கிற கால அடிக்காத வாய் நோவுது. காலத்துக்கு அது மேல இருக்குதா? நானே பயப்பட்டு தூக்கின்னு வரேன். ஒரு மனுஷன் கோடி கோடியா நினைச்சாலும் சம்பாதிச்சாலும் சரிடா. அது நமக்கு கீழே அதுக்கு நம்ம அடிமை. ஐயோ நம்ம மேல போய் அதுக்கு நம்ம அடிமை. சரியா? திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு பைபாஸ்ல போய் ஏன் என்ன தெரியுமா? சாமி அங்கதான் வேலை இருக்குது. என்ன வேலை? ஜனங்களுக்கு வந்து பொட்டாசி மாசம் ஆகக்கூடாது. ஏண்டா? ஆமாங்க. பொட்டாசி மாசம் ஆச்சுன்னா போதும் காய் வேஸ்ட் ஒண்ணு கட்டிக்கணும். மஞ்சள் சித்தாடை. ஆமா கட்டிக்கணும். கையில பூ சுத்திக்கணும். பட்டியா நாமத்தை போட்டுக்கணும். ஒரு குண்டு சோம்பு எடுத்துக்கணும். அதுல மேல துணி போட்டுக்கணும். அதுல ஓல்ட் ஒரு ஒண்ணு போட்டு அதுல 3 நாமத்தை போட்டு 7 பொண்ணு வேணாம் வாங்கறாமண்ணா பச்சை கோயிந்தா 7 பொண்ணானா வாங்கறாமா 7 பொண்ணானா 8 பொண்ணானா என்ன சொல்லுவாங்க 7 பொண்ணு வாடா வாங்கறாமண்ணா நாராயணா வாலிந்தா நான் பாதயாத்திரை போறேன் பத்தியா நீ கூட போனாங்களா? ஆமாங்க இந்த பாதயாத்திரை பாதயாத்திரைன்னு சொல்ற பாதயாத்திரை அது அப்ப என்ன சொல்லுவாங்க நீ கம்மன் இருந்தா நடி எனக்கு தேவையா ஆட்டம் கம்மனு வாங்க ஒண்ணு பொருள் கொள்ளடிக்கிற யாராகிட்ட அடிக்கிறது தெரியல இல்லங்க நான் சொல்றது கேளுங்க இந்த பாதயாத்திரையா போறாங்கல்ல அந்தங்கனா போகும்போது ஜனங்க சும்மா இருக்குமா என்ன பண்ணுவாங்க ஓ ஏமலையான எம்பட்டு நான் சொல்ற எம்பட்டு 7 குண்டல வாடா வெங்கட்ரமணா சாமியா உன்னை வந்து 7 மெல்லவன என்னால பார்க்க முடியல அதனால இந்த காணிக்கத்து உண்டியில போறேன் இந்த உண்டி எங்க போகுது நேரா திருப்பதி உண்டியில போகுது திருப்பதி உண்டியில எங்க போகுது தெரியுமா எங்க போகுது லாரியா மூட்டா லாரியா போதியா
லாரி லாரியா மூட்டா போதியா கேள்விப்பட்டேன் போதியா அங்கதான் போகுதுன்னு தெரியல திருவண்ணாமலை பைபாஸ் போயிங்க அந்த பைபாஸ்ல வர்றது கேள்விப்பட்டேன் பட்டேன். நேரா போனது பைபாஸ்ல நின்னு லாரி ஒண்ணு வந்துச்சு சைக்கிள்ல குரகல விட்டார் லாரி நின்னு போச்சு மேல ஏறி மூட்டை தள்ளலாம் உள்ள பொட்டிக்குதுங்க திருப்பதி போட்டியா ஆமாங்க வெங்கடாச்சலபதி என்ன பொருளுக்கு தெரியுமா உள்ள பாரு பல வருஷத்துக்கு நம்ம உட்காந்துட்டே சாப்பிடலாம் மற்றவங்க நின்று சாப்பிடுவாங்க ஏய் கஷ்டப்படாத சாப்பிடலாம்யா அதுவே இடிச்சு கொண்டாடிக்கு போக தேவையில்ல ராவுல கூத்தாடிக்கின்னு அந்த காப்பு போட்டுக்கின்னு இந்த துணி போட்டுக்கின்னு அல்சல் போட்டுக்கின்னு இந்த படி யாரும் ஏறிக்கின்னு என்னது கஷ்டப்பட்டுக்கலாம் அதனால இனிமேல ஒன்றே போதுன்ற இது போது நாடகத்துல வேணும் அந்த அளவுக்கு இருக்குது ஆமா ஏய் தங்கமா அது கூட மேலயா வைரமா அது கூட மேல வைரமா பிளாட்டினமா அது கூட ஓ மேல அது கூட மேல அது கூட மேல என்ன இருக்குது பணம் இருந்தா கூட இன்னைக்கு நாளைக்கு செல்லு அடிச்சு போடும் செலவாயிடும் ஆனா இது செல்லு அடிக்காது ஆமாங்க அந்த மாதிரி பொருள் உள்ள வச்சுங்க இனிமே பாரு அது தங்கத்தால் தான் இருக்கும் செருப்பு கூட தங்கத்தால் தான் நீ போடுவேன் அந்த மாதிரி பொருள் உள்ள நாட்டு பாராட்டுடா செவிடா பையா சும்மா வச்சு நடக்கிற சொல்றேங்க ஒரு பேச்சு தரட்டுமா பூர்த்தியா அண்ணன் நீ முடிக்கோ இதை வச்சு நான் எப்படிதான் ஒரு செட்டில் ஆமா ஆமா நாராயணா நாராயணா 3 லட்சம் காட்டுல 3 லட்சம் காட்டு பாரு வண்டியில வரும்போது 3 லட்சம் 1 கோடி ரூபாய் தர என்ன மாதிரி நீ எப்போ நான் தானே நாளைக்கு தர போட்டி தர போறியா உள்ள கீழே கரெக்டமா கண்ண மூடி நீ நான் சொல்ல மாட்டேன் மயிரியாச்சுமா தலைவா மயிறு மயிறு தலைவா தனித்தனியா சொல்லு ஆமா சொல்லாத இல்ல சொல்றேங்க இதுதான் அஞ்சு போட்டு இல்ல பணம் கட்டாம போச்சா பணம் கட்டாம போச்சா இத்தியான சொல்லி நல்லா மதிக்க முடியாத பொருள் ஆமாயா என்ன நினைச்சுக்கிறா இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நான் தச்ச சௌரி முடி பார்த்தா பலார் ஊத்துருங்க இன்னைக்கு நம்ம செத்துட்டா கூட எதுவுமே பதிப்பாங்க வச்ச உடனே ஒரு வருஷம் கழிச்சு பாரு இந்த உடல் எல்லாம் அசுத்தமா போயிடும் எலும்பு தான் நிக்கும் அந்த மயிறு மட்டும் அப்படியே இருக்கும் தெரியுமா அது தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாது இப்ப கூட பாரு இந்த மயிறு பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ 5 நிமிஷம் இந்த ஊர்ல நான் பணமாக்கிடுவேன் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பொம்னாட்டி எல்லாம் இருந்தாங்க அது இல்ல அந்த காலத்துல சொல்றேன் அந்த காலத்து பெண்கள் அப்படி சொல்லு சும்மா அப்படியே கூந்தலை விரிச்சு விட்டானா பிள்ளைங்கால வந்து அடிக்கும் அவ்வளவு நீட்டி இருக்கும் ஆமா இந்த காலத்துல ஒரு 5 அக்காலத்து கூட அம்மா நீட்டு கிடையாது காலி ஒரு வீட்டுக்கு வர மாட்டேங்குது ஆமா நல்ல முறையில வாழ்ந்தாங்க நோய் நொடி இல்லாத 100 வயசு வரைக்கும் முடியலாம் கொட்டா பத்துது ஆமா இப்ப எங்க பாதி சேர்க்கை ஒரு வாய் போச்சு இதுல வேற நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பொப்பு ஒண்ணு வச்சுக்குதுங்க அப்படியே நந்து வரும்போது 5 நாக தூக்கின்னு வருது இப்படி வராங்க அதனால தான் சொல்றேன் இந்த முடி பித்தன்னு வச்சுக்கா வாங்கி பின்னால போட்டா எவனும் இஸ்திருவோம் அப்படியே ஸ்டைலா முன்னாடி போடணும் ஆமா எப்படி பாபா ஜவுரிக்கா ஜவுரி முடியுமா ஜவுரி முடியுமா ஜவுரி முடி வாங்கலையோ ஜவுரி முடி என்ன தெரிஞ்சுதான் விற்கிறேன் ஜவுரி முடி வாங்கலையோ ஜவுரி முடி உங்க தலைக்கு அழகு தரக்கூடிய ஜவுரி முடி மிட்டி போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குமா ஒரே வேலை போனா வராது போயிடும் போனா கிடைக்காது உங்க வீட்டுல வீடா ஒன்று போறது தலைவலியே நல்ல விலை கொடுத்து நாங்க வாங்குறோம் 100 கிராம் முடி 100 ரூபாய் 50 கிராம் முடி 50 ரூபாய் 25 கிராம் முடி 25 ரூபாய் சொல்றேன்னா தயவு செய்து நீ நேற்று கூத்தாடிங்க சேட்பேட்டு பஸ் ஸ்டாண்டுல உட்காந்து மயிர் விட்டுங்க நல்ல நான் சொல்ற மாதிரி கேளு ஏண்டா
அச்சுராது லட்சம் ரூபாய் விட்டு போச்சாங்க. இல்லங்க நல்லா விக்கிறீங்க வியாபாரம் பண்ணுங்க. அது தேவையில்ல போல அது உள்ள பாரு பெயிண்ட் அடிக்க போறியா? ஐயா அதெல்லாம் நாளை என்ன முடியாது. நாள் முடியாதா? சரி போ. ஏய் இது ஏடா சொன்னடே பொண்ணு பொருள்னு நான் நினைச்சேன் பொண்ணு பொருள் தான் இருக்குன்னா பார்த்தா மயிர் மூட்டாக்குது. நான் ஏய் சாரணா சாமி அப்ப திருப்பதில இருந்து போற மைபாஸ் போறதல பார்த்தா மயிர் மூட்டா தான் போய் மயிர் மூட்டா தான் போயிடுது. போறது விடு. டேய் இனி நம்ம போறவங்க போக கூடாது. ஏய் தின்று பொண்ணு கொலைச்சு போ. ஆமா பெண்கள் கூட விட நெஞ்சிலே ஒயிட் ஷாப் சி இல்ல குலக்கரை ஆமாங்க. குலக்கரை போக வேண்டாம். உடல் சூடாகி விட்டது. அழகான பெண்களை பார்த்து கற்பை ஞம் 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 பரவாயில்லை. உலகத்திலே யாரை பெற்றோர்களும் சரி எங்க போனாலும் சரி நம்ம முகத்தை காட்டக்கூடாது. பதுங்கி 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 ஆமா மொட்டையா சொல்றேன். நீ தப்பா புரிஞ்சினா நான் என்ன பண்ணுறேன்? டேய் பார்த்தாயா குலக்கரைக்கு போனா அப்படி போறோம். ஆமா மச்சான். யாரோ ஒரு பெண்ணான ஒரு தங்க தங்கல ஆடி பண்ண பாடி பண்ண சொல்றா. பின்னால போனா போட முன்னாடி கூட புடிக்க முடியாது. குறுக்கு ஒரு நிமிஷம் அந்த பெண்ணைக்கு எதிரும் ஆபத்து நேருமா விரைந்து சென்று அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். பாரு பேரு பிராட்டி கோட்டத்திலேடா ஆமனாட்டி நம்ம ஓய்தான். நீ யாரு? சின்ன பையன். சின்ன பையனா? நீ இருக்கக்கூடாது புரியுதா?
நீ இருக்கக்கூடாது. ஏன் நான் இங்க இருந்தா உனக்கு தான் வந்துச்சா? டேய் சொல்றது கேளுடா. ஏன்? நீ இங்க இருந்தா வச்சுக்கோ. ஆ. எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்? நீ சின்ன பையன். ஆ. இங்க நடக்குதா நீ பார்க்க கூடாது. ஆ. வா. ஒரு கைது குத்தி போடுங்க. ஏடா? அதாவது மாட்ட கூட வச்சிடறான். அந்த பொண்ணு வந்து என்ன விளையாட போற? டேய் அந்த பெண்ணை பார்த்தல அவள் கூட பேச வரணும் போ. ஏன் என்ன நம்பிட்டு நீ என்ன செய்ய போற? வந்தாரு வந்த போடா. நான் கோல் குடிக்க வரேன்டா. நீ வாடா போடா மாவு காமிட்டு போ. வாடா போடா. நீ பகல் ஷிஃப்ட் செஞ்சா நைட் ஷிஃப்ட் நான் செய்யலையா? நீ வாடா நீ போடா. ஜெனரல் டியூட்டி நீ பாரு, நான் டியூட்டி நான் பாக்குறேன். டேய் பல்பேத்தி காரா போடா. போடா இங்க போடா. ஐயா நானே நான் எப்போ வரணும்? காலை எப்போ கூப்பிடுவப்பா? நான் சொல்லும்போது வாயா. எப்போ சொல்லுவேன்? டேய் சாரணா. டேய் சாரணா. டேய் சாரணா. டேய் சாரணா அப்படி கூப்பிடா வா. கூப்பிட்டா வரணுமா? ஆமா. ஐயா நீ யார்? எந்த நாடு? சுபாஷ் வழியிலே உட்காந்துக்கிறாங்க படி கட்டலையா? என்னன்ற? நான் கரெக்டா தானே போறேன். சரி உள்ள இந்த பக்கத்துல நம்ம பக்கத்துல வைங்க. அவ்வளவுதான் நீ செய்ய, நான் ஒண்ணும் இல்ல. டேய் நீ யார்? எந்த நாடு? ஐயா அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க யாரு? முடி சீவரால அப்படியான போய் சீவரான் வழியிலே உட்காந்து சீவரான். தாலினா எம்மா கோவம். சாமி நீ யாரு? நீங்களே ஒண்ணும் ஆண்டா எங்கந்திர ஆரம்பிச்சிட்டானே. நான் உன்னை disturb சாமியா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. நீ பண்றது பண்ணுங்க, நான் என்ன பண்ண போறேன்? அது சரிதானா? சரி நான் போனமா போய் போய் வந்தா நான் எப்படி பண்றது? போ. என்னால நான் கூட இப்படி ஓரமா நிக்கிறேன். நானா போறேன் டேய். ஏங்க நீ சைட்டு பார்த்து வீட்டுல எங்க ஆயா கரை வச்சியா? நான் அவர்ட்ட போறேன். செஞ்சு பண்ணி போகுது. இருபத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செய்வேன். ராஜா நீ சின்ன பையன். இது நடக்குதுலாம் பார்க்க கூடாது. என்ன பார்த்தா உனக்கு பாரி அடிச்சிடும். வாரி அடிச்சுதான் எலுமிச்சு மாதிரி சுத்தி போடுவேன். பயந்துடா. பயந்துச்சுன்னா பேய்க்கு ஓட்டிக்கிறேன் நானு. சூப்பராக என் நாடி நறுவெல்லாம் ஈஸிக்குதுங்க. போய் பெல்லிக்கலாம் போய் ஓடு. போனவாங்க வா. இங்கே வரான் பாரு, சண்டைக்குனா வரானுங்க போரு, போரு. நான் கம்முன்னு தானே போறேன். அவன் பேச்சுக்கு போனேன் நானா? இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அவனுக்கு கேட்க மாட்டேன், என்ன மாட்டேன் கேக்குறான். வயசுல பெரியவங்க மொத்தம் என் மூணுனா தானே ஆவாது உனக்கு. நான் பின்ன ரசல போடு. கம்முன்னு வரும். நான் என்ன சொல்றேன், நீ எதுவும் செய்ய மாட்டேன் கம்முனி அவன் கூட வந்துடுறேன். நானே நீ எதுவும் செய்ய மாட்டேங்க, என் கூட வந்துருங்க. செய்யறனா செய்யலையான்னு பொறுத்திருந்து பாரு. வா. ஆள் தான் பிடிக்கிற ஒண்ணும் பண்ண போட்டு போடா ஆட்டி வந்து போடானா போறேன். ஐயா யார்தான் நீங்க? நாங்கள் கருத்த மகமொழி. வர வேண்டிய காரணம்? கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்வது எங்கள் குலப்படை. அம்மாடி ஆகையால எட்டு பசங்க நீங்க? எட்டு பசங்களா சரிண்ணே. உலகத்திலே அழகான சொல்லி ஜவுடியா பயன் கொடுக்கல எங்க இருப்பான். டேய் மரியாதை கொண்டு. நான் பண்ணா கண்ணில அவன் பொட்டனா போல எனக்கு இல்ல சாமி சாமி போய் ஐயா ஆ, நீங்க வர வேண்டிய காரணம்? அழகான பெண்களை பார்த்தால் அவரோட உல்லாசமாக இருப்பது என்று வழக்கம். அம்மாடி உன்னுடைய பாகவத்தை கண்டு உன் அழகிய மயங்கி ஆசிரியர் தேனரை ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை கட்டி அடித்து புத்தம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவா. ஐயா ஆ? நான் யார் தெரியுமா? யாரு? இந்த எண்ணூறு நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மையான குடியை பெண்ணாக பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் சத்யா. சத்யா. பெயர் சொல்லிட்டேன். நான் வரீங்க. என்னங்க சத்யா என்ன அழகு என்ன அழகு. சத்யா இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருக்கிறாய். குப்பையை பட்ட மலராக இருந்தாலும் நீ எப்படி கோபுர கலசமாக மின்னுகின்றாய். முன்னாள் ஒன்று செல்ல வேண்டாம், உல்லாசமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆசையோடு வந்திருக்கிறேன், என்னை ஏமாற்றி விடாமல் நீ பாட்டு போயிட்டா பாட்டு போயிட்டேன். வாழ முடுங்க. ஏழ்மையான குடியை பெண்ணாக பிறந்தவள் கற்பனை தவறாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த சத்யா. ஆ. எப்படி இருக்கிற பொழுது கெட்டது உனக்கு ஆசையா? ஆமா. எப்படி ஒரு ஆசை இருந்தால் ஆசை அடுத்து என்ன வாழ வேண்டும் வாழ வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிறேன். வாழ காம வெறிபிடித்த கழுதையே, வெள்ளிகா. வாழ வெறிபிடித்த முட்டாளே, வெள்ளிகா. தீமையை செய்ய வந்த தீங்கு நாயே. ஒரு பெண்ணை பார்த்தா தாயாகவும் தங்கையாக வளைக்க வேண்டும். தாரம் வளைக்கின்றாய் ஈ தருதலையே. வேண்டாம் பாவி என்னை விட்டு விடுடா. ஒரு பெண்ணை பார்த்தாக்கா அக்கா தங்கச்சியா வளைக்கணும். அக்கா தங்கச்சியா பாக்குற பெண்ணெல்லாம் தாயாக தமக்கையாக அக்காவா அம்மாவா நினைச்சாங்க. எனக்கு தாரமா வரப்போறவ யாருன்னு நான் நினைக்கிறது. ஏன் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல? ஏய் பக்கத்துல சொல்லட்டுமா? சத்தியமா சொல்றேன், என் கூட போறது அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, நான் ஆசைப்பட்டு 1/2 மணி நேரம் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான். நீ மனித பிறவி அல்ல. அதையும் தாண்டி புனிதமானவன். படியவனே, எட்டாதவனையை தொட்டு பறிக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். எட்டாவது கல்யாணம் இருந்தா சொல்லிட்டு பறிப்பாதான் என்னுடைய பழக்கம். நீ உரைக்கக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி வருகிறது? எப்படி? ஒரு மனிதன் கொம்புத்தேருக்கு ஆத்திரை படுத்து போல இருக்கிற மாட்டேன். மனவாட்டப்பட்டதாய் பைத்தியக்காரி.
தேவன் மேல இருப்பது எழுதுறது கிடையாது. மடவன் காத்து கிடப்பது கதையே கிடையாது. அம்மாடி. நன்றிகா. ஏய். தேவன் மட்டும் இல்ல. ஐயா. அம்மாடி. நட்சத்திரம். டேய் மதியனா மூட. காதுல உனக்கு ஒரு கேடா. ஏடாச்சி அம்மாள் போடா. கோவலன் வந்திருக்கிறேன். இல்லை இல்லை. உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும். உல்லாசமாக இருக்க வேண்டாம். அதுதான் அண்ணமே. அழகு மது கிண்ணமே உன்னை அடைய வேண்டும் என்பதே என்னால் எண்ணமே. வரவான வெற்றி சென்று அந்த வரும். ஐயா. அதான் உண்மை. வேண்டாம். டேய் சித்திரத்தை கட்டிவிட்டா சிரித்து விடக்கூடாது. சிந்திக்க வேண்டும். சீரழிந்த குடும்பத்தை பார்த்து அகழ்த்து விடக்கூடாது. நல்லது ஒரு வாடு வடி செல்ல வேண்டும். ஈரமான ஒரு வாதவர்கள் இல்ல துன்பத்தை கண்டவர்கள். கட்டிவிட்ட மரத்தை வெட்டிவிட்ட கதை போல் வெட்டி சாய்த்து விடாததான் பாவி. வாட வகையற்ற நெச்சத்தை இல்லாது தாழ்ந்ததோ தாய்ப்பு எந்த தெய்வத்திற்கு அத்தன்மைக்கு நேசிப்பது வீழ்கடவுடா வீழ்கடவு. விபராத செயலுக்கு இணங்காது. இன்பம் என்பது இணங்கம். துன்பம் என்பது சோக கடனை தான பாறை முடிந்து விடும். அது எவ்வளவு நேரம் முன்னே சரி எனக்கு இப்ப தேவை ஒரு மொத்தம். டேய் இப்ப நான் இருக்கிற வெறிக்கு என்னை வெறி அடிக்கிறோம். இத பாருடா உரைப்பதை கேளுடா. ஒரு பெண்ணாக பிறந்த காலமெல்லாம் கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்று அவருடைய மனதில் கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருப்பாள். அப்படித்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேண்டாமடா இது முகமடா இது முகம். யாராவது கண்டுபிடிச்ச வந்து வருவாங்க. உன்னை கட்டி அழைத்து நம் நம் நம். டேய் இத பாருடா. 1000 வருஷம் எடுத்து உடைச்சாலும் சரி. உன்னுடைய ஆட்சி கேட்க முடியாது 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 முடியாது. ஓகேவே. தாய்மை விரும்புகிறே. ஆடிவர மாமையே. உன்னை பார்த்து பார்த்து வரும்போது ஆட்சி அறிவே ஒட்டுகின்றது. அந்த அறிவிலே உலகம் விடுபடுகிறது. அறிவின் சொன்னால் சமஸ்தான் இல்லவே தொடர்பு நடத்த இணைந்து வாழலாம். வாடியே. டேய் உயிர மண்ணால ஊத்துறி மாதிரி ஈடாகடா. நீ 1000 வருஷம் எடுத்து உடைச்சாலும் உன்னுடைய ஆட்சி கேட்க மாட்டாங்க இந்த சக்தி. அப்படி வைத்து கொண்டு வா. ஒரு வீட்டு வந்து தாய் அடிச்சாதே. ஒரு உத்தாரத்தை சொன்னார். அந்த உத்தாரத்துல நீல விரும்புகிறாய். நீ அதை குறித்த சொல்ல வருகிறார். நீ வருகிறாமா? அது வருகிறாமா? வேண்டாம் பிடிவாதம். வா அம்மா அம்மா